ஆக்சுவலி நான் இன்னைக்கு இங்கே வரணும்னு பிளான் பண்ணல, கள்ளிக்குப்பத்தில் தான் இருக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்போ தான் சகோதரர்கள் தீர்மானித்து பிரதரோட பெர்மிஷன் வாங்கி இங்கே வரும்படியான காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நான் இதை நெருப்பேன் என்றால் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதன் காரணமாக அடியனை இங்கே கொண்டு வந்தார். உங்களோடு சேர்ந்து ஆராய்த்தலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால நாம் அந்த பாடின பாடல் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. மோட்சத்தின் பாதையில் பாடுகள் பட வேண்டும், பாடுகள் மத்தியில் பரமநேசுவில் நிலைத்தே நிற்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்காக வாழும்போது பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றிலும் நம்மோடு ஒருவர் கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. 2வது ஸ்டாண்டில் விதமாக மாய்மான வாழ்க்கையெல்லாம் மறைந்த தீர வேண்டும், பரிசுத்தரோடு பரமன் இயேசுவை நாடியே ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். அநேகர் விதமாக மாயமான வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் தேவன் நம்மிலிருந்து விரும்புவது அப்படிப்பட்ட மாயமான வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். 3வது ஸ்டாண்டிலே ஜபத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று முடிவு பரியந்தம் அவர்கள் நிலைநிற்க பலனை பெற்றுக்கொள்ளுவாய் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜபமானது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஜபத்திலே தரித்திருந்து முடிவு பரியந்தம் அவரில் நிலைநிற்க என்ன செய்யணுமா? பலனை பெற்றுக்கொள். நம்முடைய பலத்தில் நம்ம வாழ முடியாது, அவரிலே நாம் பலத்திலே நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சென்றவர் வந்துடுவார், அழைத்து சென்றுடுவார், அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. நம்முடைய ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு இது நமக்கு உள்ள ஒரே ஒரு வாஞ்சையும் நோக்கமும் என்னவென்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு கூட நான் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆகவே உலகத்தின் சம்பவங்களானது நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போகிறார். வருகையின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சற்று நினைப்பூட்டி விட்டு நான் ஒரு சில காலங்களே ஒரு ஜபத்திற்காக லிவிங் வாட்டர்ஸ் மினிஸ்ட்ரியை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஜபிக்கிறீர்கள், அதன் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் உங்களுக்கு அதை நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். முதலாவதாக நாம் இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த சுவிசேஷமானது உலகத்தின் கடைசி பரியந்தம் அறிவிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் காலையில பார்த்த பிரகாரமாக அந்த எவ்விதமாக அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் நிக்கதேமும் ஒரு நாட்களிலே எவ்விதமாக இருந்தார்கள்? அந்தரங்க சீசர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பார்த்த பின்பதாக அவர்களை இருக்க முடியவில்லை. அவர்கள் தைரியமாக, அவர்கள் எந்த வெட்கமும் இல்லாதவர்களாக அவர்கள் சென்று அவருடைய சரீரத்தை வாங்குகிறார்கள். நான் பார்க்கிறேன், அந்த சரீரத்தை தூக்கும் போது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் இல்லையா? ஒரு ஆளை தூக்க முடியுமா? அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? தூக்கி இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தூக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது. தங்களுடையதான எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க பாக்கியம் கிடைத்தது. ஆகவே அவர்கள் இன்றைக்கும் நினைப்பூட்டப்படுகிறார்கள். அன்பானவர்களே, அவ்விதமாகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த மரணத்தின் மூலமாக இந்த அன்பை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அன்பு மிக பெரிய அன்பாக இருப்பதன் காரணமாக அவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியமே பெரியதாக இருப்பதன் காரணமாக இந்த அன்பை அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது உங்கள் மேலும் என் மேலும் இருந்த கடமையா இருக்கிறது. நீங்கள் அதை செய்து வருகிறீர்கள். ஆகவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதோடு கூட இன்னும் அதிகமாக செய்யும்படியாக உங்களை ஊக்குவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அவருடைய நாமத்தினாலே ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு என்ன உண்டு? அதுக்கு பிரதிபலன் உண்டு. அப்ப நம்ம அவர்கிட்ட போகும்போது நம்ம அநேக பிரதிபலங்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இதோடு சேர்ந்து அந்த ஜீவதண்ணீர் ஊழியத்தை நான் ஒரு முறையோட உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். இந்த ஜீவதண்ணீர் ஊழியமானது 1954 ஆரம்பிக்கப்பட்டதா இருக்கிறது. அந்த நாட்களிலே அநேகர் ரேடியோவிலே ஊழியத்திலே உதவி செய்தார்கள். அதன் மூலமாக அநேக பாஷைகள் 10-12 பாஷைகளில் என்ன செய்யப்பட்டது? ஒலிபரப்பப்பட்டது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக சபைகளும் ஸ்தாபிதமாக இருந்தது. அதன் பின்பு ரேடியோ அது குறைந்ததுனாலே டிவியிலே பிராட்காஸ்ட் பண்ணோம். இப்பொழுது நம்முடையதான மொபைல் இன்டர்நெட் மிகவும் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இப்பொழுது இன்டர்நெட் ரேடியோல ஆரம்பித்தோம். நான் முதல்ல சொன்ன இதுக்கு முன்ன சொல்லியிருக்கேன் என்ன? இல்ல சொல்லலையா? ஓகே. அப்போ நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். 1956 ஆரம்பித்தது. இப்பொழுது இந்த 2015 பிஜு ஜேக்கப் ஜான் என்ற ஒரு சகோதரன் ஜாயின் ஆனாரு. அவருக்கு இந்த டெக்னாலஜி அறிந்ததன் காரணமாக கொரோனா டைமிலே
அவர் திருவனந்தபுரத்தில் இருக்கிற நேரத்திலே இந்த மீடியாக்காரங்களோடு ஒரு உறவை ஆண்டவர் கொடுத்தார். அதன் மூலமாக முதலாவதாக 4 பாஷையிலே ஆரம்பித்தோம். இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, கன்னடா 4 பாஷையிலே. அதன் பின்பதாக ஒரியா, பெங்காலி, அதன் பின்பு நேபாளி, தமிழ் மொழியில ஆரம்பித்தோம். பின்பு ஒரு 2 மாசத்துக்கு முன்பதாக மலையாளத்திலும் ஆரம்பித்திருக்கிறோம். தெலுங்கு பாஷையிலே செய்யும்படியாக எல்லா முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 50 செய்திகள் கிடைத்திருக்கிறது. இனி ஆண்டவர் இறக்கம் செய்தால் அடுத்த மாசத்துல அதை ரிலீஸ் பண்ண நாங்கள் பிளான் பண்றோம். எங்களுடைய அதன் பின்பு பஞ்சாபி, அரபி 2 பாஷை நடந்திருக்கு. அரபி பாஷையிலே கொஞ்சம் இடையூறுகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கலாம், என்னென்ன இதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியும் என்பது. முதலாவதாக நீங்கள் எல்லாரும் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். என்னன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த உலகத்தில் இருந்த நேரத்தில் அந்த சமாரிய ஸ்திரியோட பேசினாரு. சமாரிய ஸ்திரியோட பேசும்போது என்ன சொன்னாரு? நீ குடிக்கிற தண்ணியை குடிச்சா என்ன செய்யும்? மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் குடிக்கிற தண்ணியை குடிச்சா என்ன ஆகாது? மறுபடி தாகம் வராது. அப்ப நம்ம கொடுக்கறது என்னது? ஜீவ தண்ணீர் கொடுக்கிறோம். அதனால என்ன செய்யணும்? ஜீவ தண்ணீருக்காக ஜெபம் பண்ணணும். நீ கேட்கலாம், எப்ப ஜெபம் பண்ணணும்? இல்லையா, எப்ப எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்ப ஜெபம் பண்ணணும். இப்படி எப்ப எல்லாம் சொல்லுங்க, எப்ப எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யணும்? எதுக்காக? ஜீவ தண்ணீருக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா 3 காரியங்கள் சொல்றேன். 1, ஞாபகம் இருக்கு. நம்ம எல்லாம் அல்லட்ட என்ன செய்வோம்? மறந்து போவோம். அப்போ நமக்கு எப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு ஞாபக சின்னம் வச்சிருக்காரு இல்லையா? ஒவ்வொரு வாரம் என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? அதை நினைவு கூறணும். அப்ப அதனால அதே போல நாம மறக்காம இருக்கிறதுக்கு எப்ப ஜெபம் பண்ணணும்? தண்ணி குடிக்கும் போது. அப்படி தண்ணி குடிக்கும் போது என்ன செய்யணும்? ஜீவத்தண்ணீர் ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஓகே. அப்போ 1 நமக்கு என்ன இல்லை? 1 ஞாபகம் இருக்கும். 2வதாக எக்ஸ்ட்ரா டைம் தேவை வேண்டா இல்லை. 3வது என்னது? அதுக்கு என்ன இல்லை? பணச்செலவு இல்லை. கிளியரா? இப்போ எல்லாரும் செய்யலாமா? ஓகே. எப்போ? தண்ணி குடிக்கும் போது லீவிங் வாட்டர் ஜீவ தண்ணீருக்காக ஜெபம் பண்ணணும். 1 ஞாபகம் இருக்கும், இன்னொன்று எக்ஸ்ட்ரா டைம் தேவையில்லை, 3வது என்னது? பணம் தேவையில்லை. இனி 3 காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை காரியத்துக்காக? 3 காரியத்துக்காக. 1, நம்ம சபையில நிறைய பேர் அநேக தாளந்துகள் கொடுத்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அந்த தாளந்துல இந்த ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தணும். என்னன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரை சீஷராக்கி என்னுள்ளது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளையா இருக்கிறது. அப்போ இதுவரை என்ன செய்தாங்க? நிறைய ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, சுவிசேஷ கூட்டம் பண்ணாங்க, நிறைய காரியங்கள் செய்தாங்க. ஆனா இந்த பெரிய பெரிய ஆட்கள், டெக்னாலஜி உள்ளவங்களுக்கு என்ன இல்லை? இன்னும் சுவிசேஷம் அவங்கள்ட்ட அறியப்படலை. அப்போ இந்த டைம்ல இந்த இன்டர்நெட் ரேடியோ மூலமாக என்ன செய்யலாம்? அதை அவங்களுக்கு போக முடியும். ஆகவே இந்த இன்டர்நெட் ரேடியோவுக்காக உங்க தாளந்து யார் யாருக்கு தாளந்து இருக்கோ அவங்க என்ன செய்யணும்? இந்த தாளந்தை இந்த ஜீவ தண்ணீர் ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தணும். ஓகே. முதல் பாயிண்ட். இதுல என்னன்னா, இதுல ஒரு எபிசோடு 10 நிமிஷம், 3 நிமிஷம் பாடல், 7 நிமிஷம் செய்தி, சுவிசேஷ செய்தி. அப்போ யார் யாருக்கு பாடக்கூடிய தாளந்து இருக்கோ, வித் சின்ன மியூசிக்கோட பாடக்கூடிய தாளந்து இருக்கோ அவங்க என்ன செய்யலாம்? அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். யார் யாருக்கு சுவிசேஷ அறிவிக்க தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அவங்க என்ன செய்யலாம்? 7 நிமிஷம் சுவிசேஷம் சொல்லி என்ன செய்யலாம்? எங்களுக்கு அனுப்புறீங்கன்னா அதை என்ன செய்வோம்? நாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கும்? ஏர்ல இருக்கும். உலகத்துல எங்க இருந்தாலும் 24 மணி நேரம் என்ன செய்யலாம்? இந்த சுவிசேஷம் கேட்கலாம். அப்ப முதல் பாயிண்ட் என்னது? யார் யாருக்கு ஆண்டவர் தாளந்து கொடுக்கிறாரோ, பாடல் தாளந்து அல்லாட்டா சுவிசேஷம் சொல்ல தாளந்து இருக்கோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அந்த தாளந்தை இந்த ஊழியத்திற்கு உபயோகப்படுத்தணும். 2வதாக எங்களுடைய வாஞ்சை என்னன்னா, இந்தியாவில் உள்ள எல்லா பாஷையிலையும் என்ன செய்யணும்? இந்த மொழி ஒளிபரப்பணும் எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். 2வது பாயிண்ட் என்னது? இந்தியாவில் உள்ள எல்லா பாஷையிலையும் என்ன செய்யணும்? இந்த லிவிங் வாட்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஒளிபரப்பணும். 3வதாக ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டாரோ அவங்க என்ன செய்யணும்? இதை கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். 3 காரியத்துக்காக. இன்னொன்று நீங்க செய்ய வேண்டியது, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும். என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுப்பேன். அந்த கேலண்டர்ல அந்த இது இருக்கு, ஸ்கேன் கோடு இருக்கு. அதை ஸ்கேன் கோட் பண்ணியும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அல்லாட்டா நீங்க அந்த பிளே ஸ்டோர்ல போய் லிவிங் வாட்டர் காஸ்பல் ப்ராட்காஸ்ட் போட்டீங்கன்னா இப்படி ஒரு ஐகான் வரும். அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல எல்லா பாஷையிலும் நிறைய காரியங்கள் இருக்கு. அதை விளக்க நேரம் இல்லை. அதுல நீங்க இந்த இன்டர்நெட் ரேடியோல பிரஸ் பண்ணிட்டீங்க, இந்த நிறைய இருக்கு, நிறைய கமெண்ட்ரிஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல என்னென்ன டிவியில ஒளிபரப்பணுமோ அதெல்லாம் இருக்கு, ஹிந்தியில ஒளிபரப்புறது இருக்கு,
பிறகு எம்மாஸ் கரஸ்பாண்டன்ட் செய்யலாம். போட்காஸ்ட் வந்து மலையாளத்திலேயே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இந்த இன்டர்நெட் ரேடியோவில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா 24 ஹவர்ஸ்லேயும் எல்லா பாஷையிலையும் நமக்கு கேட்கலாம். நம்ம தமிழ் ஆட்கள்னா நமக்கு தமிழில் கேட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம கேட்கறதுனால மற்றவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி ஈஸியாக சொல்லலான்னு உள்ளது நமக்கு புரிஞ்சுக்கிடும். இன்னொன்று, உங்களோட இப்போ நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இங்கே வராங்க, அப்படி தானே வரீங்களா? உங்களுக்கு ஹிந்திலேயோ பெங்காலிலேயோ ஒரியாவில் காஸ்பல் ஷேர் பண்ண முடியுமா? முடியாது. என்ன செய்யலாம்? இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பாஷையில் என்ன செய்யலாம்? 24 ஹவர்ஸ் கேட்கலாம். ஒருவேளை அவங்க சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு அந்த ஐயா ஒரு ஆப் கொடுத்தாரு, அதை ஜஸ்ட் கேட்டு பார்ப்போம் என்று கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? ஒருவேளை அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை கேட்டு என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவதாக நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நான் சொல்லி தருவேன், டவுன்லோட் பண்ணணும். பிறகு மற்றவங்களும் டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா அவங்க 24 ஹவர்ஸ் என்ன செய்யலாம்? இந்த வசனத்தை கேட்கலாம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர், நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை கொடுக்கிறவராக எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? இலவசமாக கொடுக்குறாரு. பாருங்க, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்க? எப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்கீங்க? ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? என்னென்ன கேட்டிருக்கீங்க? எப்படிப்பட்டது? ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு ஃப்ரீ, இல்லாட்டா ஒரு டிட்டர்ஜென்ட் வாங்கினா என்ன செய்யணும்? அதில் ஒரு சோப்பு ஃப்ரீ. அப்படி பெரிய 5 லிட்டர் எண்ணெய் வாங்கினா அதில் 100 ml ஃப்ரீ, அப்படியெல்லாம் ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா? ஏன் அப்படி கொடுக்குறாங்க ஃப்ரீயா? ஏன் அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? வாங்குவாங்க. என்னன்னா அவங்கள ஆகர்ஷிக்க பண்ணுவாரு அப்படி இல்லையா? ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரீ கொடுக்கிறாரு. யாரு? நம்ம ஆண்டவரும் ஃப்ரீ கொடுக்கிறாரு இல்லையா? அதுக்கு முன்பதாக நான் வந்து அந்த அபுதாபி போயிருந்தேன். அங்க 1 வாங்கினா 3 ஃப்ரீ. எத்தனை? 1 வாங்கினா, அப்படி எங்க பார்த்துருக்கீங்க நீங்க? 1 வாங்கினா 3 ஃப்ரீ பாருங்க. வெரி ரேராக தான் பார்க்க முடியும். அல்லாட்டா 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அல்லாட்டா 3 வாங்கினா 1 ஃப்ரீ, அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இங்க 1 வாங்கினா 3 ஃப்ரீ. இதை விட மேக்சிமம் ஃப்ரீ பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லையா? யாருமே இதை விட அதிகமாக ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்யுமா? இவைகள் எல்லாம் என்னது? இவைகள் எல்லாம். ஏதாவது ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குற பிறகு அந்த கடையில் உள்ள எல்லா பொருளும் தருவேன்னு சொல்லுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் செய்யுமா? எல்லாமே கூட என்ன செய்யுமா? கொடுக்கப்படும் சொல்லி பாருங்க. நான் சொன்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்றாரு? அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். நம்ம யாரா மாறுறோம்? தேவனுடைய பிள்ளையா மாறுறோம். பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சிருங்க. 6வது ஒரு குழந்தை பிறந்தன்னு வச்சிருங்க. அப்ப அந்த 6வது குழந்தைக்கு என்ன இருக்கு? அந்த வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? முழு உரிமை இருக்கு. இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு இல்லையா? அப்ப அதே போல நாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன இருக்கிறோ அவ எல்லாவற்றுக்கும் யார் உரிமையாக மாறுறீங்க? யார் மாறுறீங்க? நீங்களும் நானும் அவ எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவர்களாக மாறுறோம். ஆனா அநேக நேரங்கள் நாம என்ன செய்ய மாட்டோம்? அதை என்ன செய்ய மாட்டோம்? புரிஞ்சு கொள்ள மாட்டோம். பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, ஒரு வீட்டில் பிறந்திருக்கு. அந்த பிறந்த நேரத்தில் அந்த அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? தெரியுமா? எங்கெல்லாம் தெரியாது இல்லையா? கொஞ்சம் வளர 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 என்ன ஆகுது? அதுக்கு தெரியுதா அப்பாவுக்கு இந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, இன்னொருத்துல இடம் இருக்கு, இத்தனை எஸ்டேட் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் இல்லையா? பிறகு என்ன எப்ப பார்க்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது என்ன செய்வாங்க? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா? அதே போல நம்முடைய ஆண்டவரும் உங்களுக்காக எனக்காக என்ன செய்திருக்கிறாரா? சொல்லுங்க, எல்லாவற்றையுமே வச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு தெரிஞ்சுட்டா என்ன செய்வோம்? நம்ம அதை நம்முடையதாக மாற்றுவோம். தெரியலன்னா மாற்ற முடியுமா? அப்பாவுக்கு எங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரியலன்னா போய் அப்பாட்ட கேட்க முடியுமா? அப்பா சொல்லுவாரு, உனக்கு நிறைய வஸ்து இருக்கு, அதெல்லாம் சொல்லுவாரு. ஆனா நான் என்ன செய்யணும்? அதை ஃபர்ஸ்ட்
நான் புரியணும். எனக்கு அப்பாக்கு இன்னென்ன இடத்துல இன்னென்ன சொஸ்தெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன்னா பிறகு எனக்கு என்ன பங்கு வரும்னு சொல்லிட்டு நான் கேட்டு என்ன செய்யணும், ஒவ்வொன்றா அதை பெற்றுக்கொள்ளதான் இருக்கிறேன். அதே போல இந்த ஆண்டவர் நமக்காக உங்களுக்காக எனக்காக என்ன செய்யிருக்கிறாரு, எல்லாவற்றையும் என்ன சொல்லிருக்காரு, எல்லாவற்றையும் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை புரிஞ்சு அதை அறிஞ்சு அவரை நமக்கு எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இருக்கிறது. காரணமாக நான் கடைசி நாட்களில் வந்துடும் போது தெரிஞ்ச 1-2 வசனங்கள் உங்களுக்கு முன்பதாக முதலாவதாக நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். முதலாவது நான் வாசிப்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்க என்ன பண்ணிருக்கு, காலம் என்ன இருக்கு, சமீபமா இருக்கிறது. அப்ப காலம் சமீபமா இருக்கிறதுனால என்ன செய்யணுமா, இந்த வேத வசனத்தை என்ன செய்யறீங்க, வாசிக்கிறவங்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்யறவங்க எப்படிப்பட்டவங்களா, பாக்கியவான்கள். பாருங்க இந்த உலகத்துல நிறைய பேரை பாக்கியவான்கள் சொல்லுவோம் இல்லையா, பணம் உள்ளவங்க, பட்டம் பெற்றவங்க, பதவியில் உள்ளவங்களை என்ன செய்வோம், நம்ம பாக்கியவான் சொல்லுவோம். உண்மையா அவங்க பாக்கியவான்களா? உண்மையா அவங்க பாக்கியவான்களா? என்னன்னா இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன செய்ய முடியாது, ஒரு ஊசி கூட என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஆனா நீங்களும் நானும் யாருக்கு பிள்ளைய மாறி இருக்கிறோம், இயேசுப்பா பிள்ளைய மாறி இருப்பதன் காரணமாக, தேவனுடைய பிள்ளைய மாறி இருப்பதன் காரணமாக தேவனுக்குள்ள சொத்து யாருடைய மாறுது, உங்களுடைய என்னுடைய மாறுது. கிளியரா புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட இந்த பதவி பெரிய பதவி, இந்த பதவியோட கொடுக்கப்பட்டது என்னது, எல்லாமே எனக்கு என்ன செய்ய கொடுக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ளும். அப்படி புரிஞ்சுட்டோம்னா நாம அப்பாட்ட என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து பார்த்தோம். அப்ப ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து இந்த அப்பாட்ட என்ன செய்ய முடியும், நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கடைசி நாட்கள் வர்றதுனால இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஆட்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, கேட்கறதுக்கு நேரம் இல்லை, கடைபிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம வாசித்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணிருக்கணுமா, நம்ம என்ன பார்த்தோம், வேஷம் இல்லாம என்ன செய்யணுமா, உண்மையானவர்களாக நாம் வாழ வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிற 576 பிரதர் 500 எத்தனை பேர் சாரி நான் மறந்துட்டேன். ஓகே ஒரு நிமிஷம். ஓகே அதில் நான் பார்க்கும் மாயமால வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யணுமா, மறைந்தே தீர வேண்டும், பரிசுத்தோட பரமேசுவை நாடியே ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அவரை நாடி ஓடணும்னா என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது, இந்த வசனத்துல உள்ள காரியங்கள் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், முதலாவதாக வாசித்து அறிந்து கொண்டு அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம், கடைபிடித்து வாழ வேண்டியது மிக மிக முக்கியமா இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் என்ன செய்யறாங்க, கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்க ஒரு வசனம் உங்களுக்கு பாருங்க, 117ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் பாருங்க, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். இங்க பாருங்க என்ன செய்யறாரா, அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன செய்யறாம், அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவிலிருந்து விலக்கி தப்பு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க இந்த ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, இந்த வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா தான், அதை கேட்டோம்னா தான், அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க இந்த நம்ம நோயைப்பட்ட நம்ம யார்கிட்ட போறோம், டாக்டர் போறோம். டாக்டர் என்ன செய்யறாரு, மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கிறாரு. நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணி வாங்கி வச்சுட்டு நம்ம நோய் குணமாகணும்னா நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே சாப்பிடுவோம். பாருங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும். சிலவங்களுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னால சாப்பிடணும். அப்படி எல்லாம் மெடிசன் கொடுப்பாங்க. அப்ப சுகமாகணும் என்ன செய்வாங்க, அவ அப்படியே சாப்பிடுவாங்க, சுகம் பெறுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்யறாரா, குணமாக்கி அழிவிலிருந்து நம்ம என்ன செய்யறாரு,
விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, இதுக்கு மேல நம்முடைய விசுவாசம் மிக மிக முக்கியமா இருக்கு. பாருங்க, இந்த 107 சங்கீதத்துல பாருங்க 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 19ஆம் வசனம், 28ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்க. முதல்ல ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 6ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, 6ல இருக்கு, 13ல இருக்கு, 19ஆம் வசனத்துல இருக்கு, 28ஆம் வசனத்துல இருக்கு. பாருங்க, இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில அவர்கள் போனாங்க. அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர்கள் அந்த ஆபத்திலிருந்து அவங்களை என்ன செய்தாராம்? விடுவித்தார் என்று பார்த்துவிட்டு 20ஆம் வசனத்துல மிகவும் தெளிவாக அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்ன செய்யறாராம்? அவர்கள் அழிவிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனமானது, இந்த வேத வசனமானது மிக உணர்ச்சி வசமாக எழுதப்பட்ட ஒரு வாக்கு கிடையாது. இது முழுமையாக என்ன செய்கிறது? வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு நிறைய சொத்து இருக்கு. சொத்து இருந்தாலும் அதுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க அதுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா வேலிட் கிடையாது இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? டாக்குமெண்ட் வேணும். அதே போல ஆண்டவர் நம்ம கொடுத்த எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் தான் இது. பாருங்க, மேனுவல் சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அதோட உங்களுக்கு எனக்கு உள்ள டாக்குமெண்ட் என்னது? இந்த வசனமா இருக்கிறது. ஆகவே அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் பொய் சொல்லாதவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்விதமாக தகப்பனுடையதான சொத்துக்கு பிள்ளை உரிமையா இருக்கிறதோ அவ்விதமாக நீங்களும் நானும் அவருக்குள்ள எல்லாவற்றுக்கும் உரிமை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே முதலாவதாக அவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். நான் பார்த்தோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நம்ம அவருடைய பிள்ளை இருக்கிறதுனால அவருக்கு அந்த பெரிய ரட்சிப்பை அவர் நம்ம கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் பார்க்கிறது இரண்டாவதாக அவருடைய தன்னுடைய சந்ததிக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம். பாருங்க, இந்த உலகத்துல யாராவது சொல்லியிருப்பாங்களா நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏன்? அவங்களால இருக்க முடியாது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன்னோட கூட இருப்ப. பாருங்க, சின்ன பிள்ளை இருக்கும்போது அம்மா அப்பா தூக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வளர்றவரை தூக்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஸ்கூலுக்கு போனோம், அங்கே போகும்போது அவங்களால வர முடியுமா? முடியாது. ஆனா நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய இதயத்துல வர்றது மட்டும் நம்ம அவருடைய பிள்ளையா மாற்றுறாரு. அவருக்கு எல்லா சொத்துக்கும் நம்ம அவகாசிகளா மாறுறோம். அதே கூட பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்மோட என்ன செய்யறாரு? எப்போதுமே கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தபடியாக அவர் நம்முடையதான எல்லா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்க ஏதாவது கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? உங்களால முடிஞ்ச அளவு என்ன செய்வீங்க? வாங்கி கொடுப்பீங்க. ஏன் கொடுப்பீங்க? உங்க பிள்ளை அப்படித்தானே. அந்த பிள்ளை கேட்டாச்சுன்னா கட்டாயம் என்ன செய்வோம்? வாங்கி கொடுப்போம். அப்படிதானே? கொடுப்பீங்களா இல்லையா? முடிஞ்ச அளவு. முடியலன்னா ஆனாலும் முயற்சிப்பாங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா எப்படியாவது முயற்சிப்பாங்க. பாருங்க, அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாம் படைச்சவராக இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்முடையதான விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் 4:19. பாருங்க, எங்க என்ன சொல்லிருக்கு? எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் தேவன் எப்படி நானே தம்முடைய ஐஸ்வர்யத்தில். பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஏழை பெற்றோர் இருக்காங்க, ஒரு ஐஸ்வர்யவன் பெரிய பணக்கார பெற்றோர் இருக்காங்க. ஏழாயிரம் பெற்றோருக்கு என்ன செய்ய முடியாது? தான் பிள்ளை கேட்கறது எல்லாம் என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. பெரிய பணக்காரன் டாடா பிர்லா அவங்களுக்கு என்ன கேட்டாலும் என்ன செய்யலாம்? வாங்கி கொடுக்கலாம். என்னது? அவனுக்கு ஐஸ்வர்யம். அப்ப நம்முடைய ஆண்டவரும் சரியார் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறதுனால நமக்கு மிகுந்த இரக்கம், மிகுந்த அன்புள்ளவராக இருப்பதன் காரணமாக நமக்கு எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரமாக நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 6 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம்.
ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்களை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் உள்ள வசனங்கள். போதும், நம்ம அடுத்த வசனத்துல பிறகு நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இந்த ஒரு சம்பவமா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவமா இருக்கிறது. அங்க ஆகார் என்ன செய்யறாள்? ஆபிரகாம் வீட்டுல ஒரு வேலை பெண்ணா இருக்கிறாள். அங்கே சாராவுடைய வாக்கை கேட்டு என்ன செய்யறாங்க? அவங்க சேர்றாங்க, ஒரு கர்ப்பவதியாக மாறுறாள். அந்த நேரத்தில் என்ன ஆகுது? அங்க சாராளுக்கும் ஆகாருக்கு என்ன உண்டாகுது? பிரச்சனை உண்டாகுது. அங்க கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்றான், உனக்கு என்ன விருப்பம் சொல்லப்பட்டபடியாக அதோ உன் அடிமை பொன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி செய்ய என்றால். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவன் என்ன செய்யறாளாம்? அவளை விட்டு ஓடி போனான். அப்ப யாரு ஓடி போறா? காரணம் என்ன? அங்க கடினமான நடப்பு. அப்ப அதனால ஓடி போறா. ஓடி போகும்போது அவளுக்கு ஏதாவது தஞ்சம் உண்டுமா? அவளுக்கு இதுவரையும் தஞ்சமா இருந்தது என்னது? அந்த ஆபிரகாமுடைய வீடு. ஆனா இப்ப விட்டு எங்க போறா? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது நம்பிக்கை உண்டா அவளுக்கு? ஒரு நம்பிக்கை இல்லை. அவ அப்படியே போறா. பாருங்க, அப்படி போகும்போது அந்த வனாந்திரத்துல, அந்த தூரம், அந்த வனாந்திரத்துல போகும்போது வனாந்திரத்துல யாராவது பார்க்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. பாருங்க, அந்த நேரத்துல அவள் என்னென்ன, அவளுக்கு மனசுல என்ன ஓடி இருக்கும்? அவளுக்கு மனசுல என்னென்ன ஓடி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் வர்ற நேரத்துல நீங்களும் சில காரியங்கள் திங்க் பண்ணுவீங்க இல்லையா? சில பிரச்சனைகள் வர்ற நேரத்துல. இப்ப பாருங்க, அந்த ஆகாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அவ இவ்வளவு நாளும் அங்கே இருந்தா, அவள் ஒரு மனைவி மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டு இருந்தா, அந்த நேரத்துல சடனா ஒரு பிரச்சனை வருது. என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது, யாருக்கிட்டையும் செல்ல முடியாது. இங்க இருந்தேன்னு ஓடுறா. ஓடி போற நேரத்துல அங்க பாக்குறதுக்கு யார் இருந்தா? ஒரே ஒருவர் இருந்தாரு. அவர் என்ன செய்தாரு? அவளுக்கு வியாகுலத்தை அறிஞ்சாரு. அவளை பார்த்தாரு. அவன் சொல்றா, என்னை காண்கிற தேவன். பாருங்க, அப்போ உங்களை என்னை காணக்கூடிய ஒரு தேவன் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் உன்னை செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னை விட்டுவிட மாட்டேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. காரணம் என்னவென்றால், இந்த ஆகாருடைய சரீரத்தில் இருக்கிற யாருடைய வித்து? ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாமுடைய ஆண்டவர் என்ன வாக்குத்தம் பண்ணாரு? நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்காரு. ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அந்த வாக்குத்தத்தினால வந்த வாக்குத்தத்தோடு இணைஞ்சு வந்த, முழு வாக்குத்தத்தம் இல்ல, பாதி வாக்குத்தத்தம்னு சொல்லலாம், இணைஞ்சு வந்ததுனால அந்த நேரத்துல கூட அப்படிப்பட்டவளையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். பாருங்க, அங்க நான் பார்க்கும்போது அவர் என்ன சொல்ற பாருங்க. அங்க போய் போறா. அடுத்த வசனம், அதுல 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம், பாருங்க, நாச்சியாரை விட்டு ஓடி போறேன். பாருங்க, அப்படி ஓடி போறேன்னு உள்ள சொல்ல, அப்ப அவளுடைய இதயத்துல இருந்தெல்லாம் பார்த்தது யாரு? அவளுடைய இதயத்துல வேதனையை பார்த்தது யாரு? ஆண்டவர். பாருங்க, நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தல இருக்கும்போது அவளுடைய வேதனையை அறிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவங்களுடைய வேதனை அறிஞ்சார். அப்போ இந்த சாராயுடையதான், இந்த ஆகாருடையதான இது எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு ஆண்டவர் அது மட்டும் அப்படி பார்த்துட்டு இருந்தாரா? இல்ல, அவளை பார்த்தாரு. அவளோட என்ன செய்தாரு? பேசினாரு. என்ன செய்தாரு? பேசினாரு. நான் கேட்கிறாரு, நீ எங்க போற என்னன்னு கேட்கிறாரு. உடனே அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். பாருங்க, இங்க ஒரு அவளுக்கு என்ன கொடுக்க, ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. என்ன கொடுக்கப்படுது? கட்டளை. அந்த கட்டளை எப்படிப்பட்ட? ஈஸி கட்டளையா, கஷ்டமான கட்டளையா? ஈஸியா? அங்க பிரச்சனை. நீங்க யாராவது ஒரு பிரச்சனை இந்த இடத்துல மறுபடியும் யாராவது போய் அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகுங்க, அல்லாட்ட போய் பேசுங்கன்னு சொன்னா பேசுவாங்களா? பேசுவீங்களா? நான் எனக்கு உயிரோட மட்டும் அனுப்பிச்ச மாட்டேன். இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன். எனக்கு வேற வழி வாக்கி கொடுத்தா போதும். ஆனா இங்க நான் பார்க்கும்போது அந்த ஆகார்ல படிக்க வேண்டிய ஒரு பாடம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் அவன் இருந்துச்சுன்னா, நீர் என்னை காண்கிற
தேவன். அப்ப அந்த தேவன் அவன் ஒப்புக்கிட்ட பிறகு அந்த தேவன் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறாவா? அப்படியே கீழ்ப்படுகிறார். நான் இன்னைக்கு உங்க முன்ன வைக்கிறேன் என்னன்னா, நம்ம இந்த ஆண்டவர் உண்மையான தேவன் அறிஞ்சோம், எனக்கு அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அறிஞ்சோம். அதனால அவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கு. அதான் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில ரெண்டெண்ணம் இருக்கு. நம்ம அநேக நேரங்களை வாசிப்போம், கேட்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், அதன்படி செய்ய மாட்டோம். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்ல வரேன்னா, இந்த ஆகாருடைய வாழ்க்கை, இந்த ஆகாருடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். பாருங்க, மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவன் இன்னும் எந்த வந்தாலும் வேண்டான்னு சொல்லி போற நேரத்துல அங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருந்தாரு. அவர் பார்த்தாரு, நீ எங்க போற என்னெல்லாம் கேட்டாரு, விசாரிச்சாரு. விசாரிச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறார். 1 பேர் 5:7 என்ன சொல்ல தெரியுமா? 1 பேர் 5:7 அவர் மேல் வெட்டு. பாருங்க, அப்ப அவன் என்ன செய்திருப்பான்? அவளுக்கு அந்த ஆபிரகாமை விட்டு இருந்தாங்க, விசாரிக்கிறதுக்கு யாராவது இருந்தாங்களா? ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை. போறா, யாருக்கு அங்க அவளுக்கு ஒரு நோக்கம் இல்லை. அந்த வனாந்தரத்தில் என்ன ஆகுமோ ஏன் ஒன்றும் தெரியாது. அப்படி போறா. அந்த நேரத்தில் கண்ட ஒரு ஆண்டவர் அவள்கிட்ட விசாரிக்கிறாரு. ஆகாரே, நீ எங்க இருந்த, எப்படி வாரன்னு எல்லாம் கேட்ட பிறகு அவளுக்கு மனசில் தோணுச்சு, என்ன சரி, எனக்கு விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அப்ப அவன் என்ன செய்ய, அந்த கவலையெல்லாம் யாருக்கு மேல போட்டுட்டா? ஆண்டவருக்கு மேல போட்டுட்டா. அப்ப ஆண்டவருக்கு மேல போட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கீழ்ப்படிய என்ன செய்தா? அவர் தயாராயிட்டா, அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டா. அதனால சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல விட்டுடுங்க. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம ஆளும்போது நிறைய கவலைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றிலையும் சில நேரங்களில் யாரு என்னன்னு கேட்க கூட வரமாட்டாங்களோட சோல்மை, தனிமை இருக்கிறது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க தனிமையா இல்ல, உங்களோடு கூட 24 hours இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் சொல்லார், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டுட மாட்டேன், எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் சொன்னவர் அவர் கூட இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அவருக்கு கட்டளைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. அவரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி முடியாததா இருக்கும் என்றார். அடுத்து கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால், கர்த்தரின் அங்கலாய்ப்பை கேட்ட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? நீர் என்னை காண்கிற தேவன். இரண்டாவது என்ன சொல்றா? அங்கலாய்ப்பை அப்ப கேட்கிற. அங்கலாய்ப்பை சொல்ல, ஒருவேளை அங்க இருந்த நேரத்தில் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பா, பாருங்க, நான் ஒரு வேலைக்காரியா இங்க இருந்தேன், நீங்க தான் என்ன செய்தீங்க, எனக்கு வந்து இப்படி பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க தான் எனக்கு உபத்திரவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யிருப்பா? அவன் அங்கலாய்ப்பா என்ன செய்யிருப்பா? ஒரு வேளை சாராய்க்கடையோ அல்லாட்டா கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பா. அது பொத்து போச்சுதா? அது போகல. ஆனா நீர் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்கிற ஒரு ஆண்டவர். ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம காண்கிற ஒரு ஆண்டவர். ரெண்டாவது, உங்களையும் என்னை விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாரு. மூணாவதாக, உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதன் பின்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அதோடு கூட என்ன செய்யணும்னு சொல்லதையும் கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீ மறுபடி திரும்பி போய் அங்க அடங்கிருன்னு சொல்லி கட்டளை கொடுக்கும் போது அவள் அப்படியே கீழ்ப்படித்தது மட்டுமில்லை. நான் பார்க்கிறோம் அந்த 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க. இப்ப பாருங்க, நமக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? என்ன செய்யறான்? இஸ்ரேலும் பிள்ளைகளுக்கு விரோதமா யார் இருக்கா? ஒரு அரபு தேசம் இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாத ஒரு வாக்கு தத்தம் உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நமக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? இந்த வாக்கு தத்த வசனங்களை வாசித்து கேட்டு அதன்படி நாம் வாழ்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். முதலாவதாக நம்மை பார்க்கிறார், நம்மை விசாரிக்கிறார், அங்கலாய்ப்பை கேட்கிறாரு, நமக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நீ போன்னு சொல்லி அங்க இருந்து அதோடு கூட என்ன செய்யறாரு? அங்கே ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அவன் சொல்ற என்னன்னா, யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27.
யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்ன தேவையானது என்னதான் இருக்கு இப்போ? என்னது தேவை? சமாதானம். சமாதானமற்ற உலகத்துல இருக்கிறோம் இல்லையா? ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? சமாதானம். ஏன் காரணம் என்ன? அது காரணம் என்ன? நாம் அவருடைய பிள்ளையா இருக்கோம். பிறகு அவர் யாரா இருக்கிறாரு? சமாதான காரணரா இருக்காரு. அவர்கிட்ட இருக்க என்னது? சமாதானம். இப்ப என்கிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் என்ன செய்ய முடியும்? நான் கொடுக்க முடியும். அப்போ அவர் யாரு? சமாதானத்தை கொடுக்கிறவர். உலகம் பணத்தை கொடுக்கும் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாலும் இருப்பதாக. அப்ப நம்ம இந்த உலகத்துல எப்படிப்பட்டு இருக்கிறோம்? கலக்கமும் பயமும் இல்லையா? நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கும் கலக்கவும் பயம் தான் இருக்கு. ஆனா நாம் ஆண்டோட பிள்ளை இருந்தா என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கலங்க வேண்டிய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. என்னன்னா நம்ம காண்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார், அங்கலாய்ப்பை கேட்கக்கூடியவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். என்ன டைரக்ஷன், he gives us the direction, எப்படி செய்யணும் அதுக்கு என்பதாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். உலகத்திலே சமாதானம் இருக்கும் போது அந்த இடத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார். அன்றன்றைக்குள்ள ஆகாரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு வரை சந்திச்சிருக்காரு, இனியும் சந்திப்பாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீர்கள். அது என்னது? ஆண்டவருடைய வரவுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அப்போ நம்ம அதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக ஆயத்தமாகும் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம், என்ன செய்வோம்? கல்யாண வீட்டுக்கு போனோம், என்னெல்லாம் செய்வோம்? என்னென்ன செய்வோம்? புதிய ட்ரெஸ் வாங்குவோம், அப்படி இப்படி எல்லாம் நிறைய காரியம் ஆயத்தமாகும் இல்லையா? அப்போ அதே போல நம்முடைய மணவாளனும் வர ஆயத்தமா இருக்கிறார். அவருக்காக நம்ம என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் செய்ய நாம் உற்சாகம் உள்ளவர்களாக அவருக்காக வாழ வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக அவர் அவளுக்கு டைரக்ஷன் கொடுத்தார் இல்லையா? எப்படி போகணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து போக பார்ப்போம் இல்லையா? திருப்பி வரப்ப பார்க்க நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். பட் நமக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? யூ டர்ன் தேவையா இருக்கு. என்னது? யூ டர்ன், திரும்பி போக வேண்டிய. சில நேரங்களில் நாம் அவரை விட்டு போகும்போது திருப்பி வர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நாம் திருப்பி வர வேண்டும். அவன் உங்களையும் என்னையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்க. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். பாருங்க, என்ன செய்ய வேண்டுமா? நம்ம முதலாவது என்ன செய்யணும்? முழு 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, சுய புத்தி. அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுய புத்தியில சாருவோம். ஆனா என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நிலைத்துக்கொள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாராம்? பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ அந்த ஆகாவுடைய வாழ்க்கையில அவர் போன பாதையில என்ன செய்தாரு? ஒரு யூ டர்ன் சொன்னார். பாருங்க, இப்ப எல்லாம் அந்த ஜிபிஎஸ், நீங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த யூபிஎஸ் போவோம், என்ன சொல்லும்? சப்போஸ் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, என்ன செய்யும் அது? ஒரு யூ டர்ன் சொல்லும், அல்ல லெஃப்ட் டர்ன் அப்படி சொல்லும் இல்லையா? அது கோவப்படுமா? யாரோ ஒரு சொன்னாங்க, என்னடா நீ சொன்னா நீ போட்டு இவ்வளோ கத்திரிய, ஆனால் அந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல, அது என்ன செய்யாது? ஒருபோதும் அது கோவப்படவோ கத்தவோ செய்யாது. அது என்ன செய்யும்? உடனே யூ ஆர் கோயிங் ராங், டேக்கர் லெஃப்ட் ஹேண்ட், அல்லாட்டா இவ்வளோ தூரத்தில் போய் என்ன செய்? ஒரு யூ டர்ன் அப்படி சொல்லணும் இல்லையா? அதே போல நம்ம கோவப்படுத்தாதபடி அந்த ஆண்டவர் ஆகர்ட்ட, ஏன்டி இது இப்படி போற, இவ்வளவு ஆசீர்வாதம் அனுபவிச்சிய, நீ ஏன் போறேன்னு அப்படி கேட்டாரா? அப்படியெல்லாம் கேட்கல இல்லையா? விசாரிச்சார். என்ன செய்தாரு? விசாரிச்சாரு. பிறகு அங்கலாய்ப்பை கேட்டாரு. அங்கலாய்ப்பு நான் நிறைய பேருக்கு அங்கலாய்ப்பு மற்றவங்களை சொல்ல முடியாது இல்லையா? ஆனா ஒரே ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம் நம்ம அங்கலாய்ப்பை. அண்ணா தன்னுடைய இருபத்தி எங்க ஊற்றினா? தேவனுடைய சம்பவத்தில் ஊற்றினா. அப்படி அவிதமாக அங்கலாய்ப்பை ஊற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அங்கலாய்ப்பை காணக்கூடியவர். அது மட்டும் இல்ல, நம்ம டைரக்ட் பண்ணக்கூடியவர். ஜிபிஎஸ் போல
கோபப்படாம நம்ம டைரக்ட் பண்ணக்கூடியவர் நமக்காக இருக்கிறார். ஆகவே அவர்களை சார்ந்து நாம் வேண்டது இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டியது என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும். உங்களை அந்த தோசை இட்லி கடை டைம் இல்லாதனால அதில் போகல, உங்களுக்கு தெரியும். சட்னி சாம்பார் இலவசம், அது மட்டும் கேளுங்க கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க இல்லை, இட்லி தோசை வாங்கினா தான் சட்னி சாம்பார் ஃப்ரீ. அதே மாதிரி அநேகர் என்ன செய்வாங்க, ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன செய்யணும், அவரை தேடினா மட்டும்தான் என்ன செய்யும், ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டாவதாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை வசனங்கள். 1 Peter 4:7-10. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 இது வந்து 7 முதல் 10 வரை எல்லா வசனம் எனக்கு அதை விளக்க முடியாது. ஆனால் முதல்ல பார்த்தோம், காலம் சமயமாக இருப்பதனால வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி வாழணும்னு பார்த்தோம். யார் யார் அவர்கள் அன்பு கூறுறாரு அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாக. ஆகாரம் என்ன செய்தா, அப்படியே என்ன செய்தா, கீழ்ப்படிஞ்சு வந்தா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் நானும் ஆகவே கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் என்ன சொல்லுது, காலம் எப்படி இருக்கு, சமீபமா இருப்பதனால என்ன செய்யணுமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து என்ன செய்யணுமா, ஜபத்துல தரித்திருக்க. ஜபத்துக்கு அந்த தெளிந்த புத்தி வேணுமா? ஜபத்துக்கு வேணும் இல்லையா? எதையும் கேட்கறதில்லை இல்லையா? நம்ம என்ன செய்யணும், தெளிந்து அந்த நம்ம அப்பாட்ட என்னென்ன கேட்கணுமோ அதையெல்லாம் என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஓகே, கிளியரா? அப்போ அன்பு அந்த ஜபத்தை பற்றி எல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதனால இன்னைக்கு என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமா, ஜாக்கிரதை ஆயிருங்கள். ஜாக்கிரதை அர்த்தம் என்ன? ஜாக்கிரதை என்ன அர்த்தம் என்ன? ஆயத்தம் வேற, கவனமாக இருக்கணும். சில அந்த கேட்டில் என்ன பண்ணுவார், நாய் உள்ளது, ஜாக்கிரதையாக இல்லையா, ஜாக்கிரதை. அப்போ நமக்கு நம்ம அந்த ஜாக்கிரதை கிடையாது. ஆகவே நமக்கு நம்ம பிதாவானவர் எல்லாவற்றையும் அவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் சொல்லும் போது நம்ம என்ன செய்யுது, பரலோக வாசலை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் அவிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன செய்யாரு, ஃப்ரீயா வச்சிருக்கிறாரு இல்லையா? நம்ம வீட்டில் உள்ள எல்லாமே ஃப்ரீ. ஆனால் சில நேரங்களில் பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்டால் தான் கொடுப்போம் இல்லையா? அப்படி எடுத்து கொடுப்போமா? பெட்டியில் வச்சிருப்பாங்க பணம் இல்லை, அப்படி தானே? ஆனால் அவங்க கேட்டாங்க கொடுப்போம், அப்படி தானே? அவங்க கேட்கிற விதை இருக்கு, சில நேரங்களில் கொடுக்க மாட்டீங்க. அந்த விதத்தை நீங்க பார்த்தீங்களா, நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்ப நமக்கு இந்த ஆண்டவரை புரிஞ்சு ஆண்டவரை நேசிச்சுட்டு ஆண்டவரை கேட்டோம்னா அவரு வாக்கு மாறாதவர், நமக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. ஆகவே முதலாவதாக கடைசி நாள் இருக்கிறதுனால எப்படி இருக்கணும், ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தியுள்ளா இருந்து என்ன செய்யணும், அடுத்து என்னது, ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமாக நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரெண்டாவது எல்லாத்துக்கும் கடைசியா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம பயப்படுத்துறதுக்காக அல்ல, நம்ம என்ன செய்யறதுக்காக, ஆயத்தப்படுத்துறதுக்காக. அப்போ நம்ம ஜெபம் பண்றோம்னாக்கு அர்த்தம் என்ன, நம்ம அவரில் டிபெண்ட் ஆகிறோம். ஜெபம் பண்ணல என்ன செய்ய மாட்டோம், அவருக்கு மேல டிபெண்ட் ஆக மாட்டோம். புரியுதா? டிபெண்ட் ஆகும்போது என்னது, அதுக்கு நம்ம அவரை சார்ந்து இருக்க மாட்டோம். ஓகே, அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்னா அவரை சார்ந்து இருக்க முடியாதா இருக்கு. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கு இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. அடுத்து மட்டும் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபத்திருங்கன்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபம் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. ரெண்டாவதாக ஒரு நமக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு இருதயம் தேவையா இருக்கு. 1 பேதுரு 4:8 பாருங்க. 1 பேதுரு 4:8 பாருங்க, இங்க நமக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன வேண்டியதா இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் 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 மேலாக என்னது,
எல்லாவற்றுக்கும் மேலாக என்னது? பிரதானமாக. வேற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொல்ல, நீங்க இந்த முஸ்லீம்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு அது போடுவாங்க இல்லையா? அப்போ அவங்க முழுமையாக பார்த்தா என்னது? அந்த புர்காதான் இல்லையா? அப்போ அவங்களும் உள்ள நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே இது போடுவாங்க. அப்போ அதே போல உங்கள்கிட்ட இருக்க எல்லா குணமும் இந்த பிறதாக மேலே என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? அன்பு தான் தெரியணும். என்ன தெரியணும்? அன்பு. இந்த காரணம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அன்புள்ளவராக இருந்தார். அவர் அன்பா இருந்ததன் காரணமாக நீங்களும் நானுடைய பிள்ளை இருக்கிறதன் காரணமாக நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? அந்த அன்பை தரித்தவர்களாக இருக்கிறோம். அன்பு என்ன செய்யுமா? திரளான பாவங்களை மூடு ஒன்று பார்க்கிறோம். ஒன்று கூட நீங்க பைபிள் நம்ம நேரம் இல்லாதனால 1 கொரிந்தியர் 13 பார்த்தோம்னா நம்ம அன்பு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய சபைகளில் விசுவாசிகள் மத்தியில் என்ன இல்லை? இந்த அன்பு இல்லாததாக இருக்கிறதாகவே இந்த நாளிலே உங்களுக்கு 30 டைம் ஆயிட்டது. அந்த அன்பை மட்டும் உங்களுக்கு சொல்லி ஒரு வருஷத்துல கூட சொல்றேன். அன்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. அன்பே பிரதானம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை உங்களுக்கு மற்ற வரைக்கும் விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. கலாத்தியர் 5:14. நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சீக செயலை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 5:14 கலாத்தியர் 5:14. பாருங்க, இந்த இதுல இருக்கா எத்தனை வார்த்தை? முழுவதும் எத்தனை வார்த்தையில இருக்கு? ஒரே வார்த்தை. என்னன்னா என்ன வார்த்தை? அன்பு. பாருங்க, இந்த முழு வேதாகமும் நிறைஞ்சிருக்கிற என்னது? அன்பு. என்ன? ஒரே வார்த்தை. எப்படி? யார்கிட்ட? ஒருவர் அன்பு கூற வேண்டும். அன்பார்களே, இந்த நாளில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவர்களாக, இந்த அன்பை அணிந்தவர்களாக இருக்க தேவன் தாமே கிருபை செய்வார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது நாம் பார்த்தோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும். அப்ப நமக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, வர்ணிக்க நேரம் இல்லை. 2ஆவது நான் பார்த்தோம், கடைசி நாளா இருக்கிறதுனால என்ன செய்யணும்? இந்த வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்கணும். காரணம் என்ன? நாம் கடைசி சமயம் இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நேர சமயம் கடிதமா இருக்கிறனால என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஜோமன்ல தெரிஞ்சிருக்கணும். 2வது அன்பு கூறுத. இன்னும் 2-3 காரியங்கள் இருக்கு. அதை நீங்க வாசிச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல மட்டும் ஒன்று சொல்லணும்னா, அன்பு என்ன ஒரே வார்த்தையில இருக்கு. ஆகவே அன்பே பிரதானம், அன்புல இருங்க. கடைசியாக ஒரு வார்த்தை வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து முடிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கொலோசியர் 3:23-24. கொலோசியர் 3:23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அடுத்து அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான். பாருங்க, இங்க நான் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை யாரால பெறுவீங்க? யாரால பெறுவீங்க? கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? மனப்பூர்வமா. ஃபர்ஸ்ட் என்னது? மனப்பூர்வமா. 2வது என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு என்று செய்யணும். இந்த பிள்ளைங்க இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதுவீங்க இல்லையா? ஹோம்ஒர்க் யாருக்காக எழுதுவீங்க? யாருக்காக எழுதுவீங்க? டீச்சருக்காக, அம்மா அப்பாவுக்காக? இவங்களுக்கா? இனி என்ன செய்யணும்? யாருக்காக எழுதணும்? எதை செய்தாலும் சொல்லியிருக்கு. ஹோம்ஒர்க் இல்லைனாலும் சரி, கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எதை யாருக்காக செய்யணுமா? கர்த்தருக்கன் செய்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வேஷம் காட்ட மாட்டீங்க. என்ன செய்வீங்க? அவர் என்ன எப்பவும் பார்க்குறாரு. அப்போ வேஷம் பாட்டுவீங்களா? நம்ம அந்த பாடலை பார்த்தோம். என்ன செய்யணும்? வேஷம் தெரியாமல். அப்போ வேஷம் தெரியாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? நம்ம எதை செய்யலாம்? என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் சொல்லுங்க. மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? ஒரு தடவை வந்து வாசிப்போம் அந்த வசனத்தை மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் கர்த்தரா 23-24 வாசிப்போமா? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பாருங்க, நம்ம என்ன செய்தாலும் சரி, அதை என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யும் போது
கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த இன்னையில இருந்து நம்ம என்ன செய்தாலும், பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்தாலும் சரி, பாடம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் என்ன செய்யணும்? யாருக்கு என்ன செய்யணும்? யாருக்குன்னு? எஸ். அப்ப என்ன செய்வோம்? நம்ம கீழ்படி. அல்லாட்டா அம்மா கோவப்பட்டா மட்டும் செய்வோம். அப்பா கோவப்பட்டா அல்ல ஹோம்ஒர்க், அந்த ஹோம்ஒர்க் வரும்போது டீச்சர் ஸ்ட்ரிக்ட் டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் செய்வோம், மற்றவங்களுக்கு செய்யாமல் இருப்போம். அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாட்டில் பாடணும். என்ன செய்யக்கூடாது? வேஷம் தரிக்க கூடாது. வேஷம் தரிக்கலைன்னா நம்ம யாருக்காக செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சொல்லுங்க? மனப்பூர்வமாய் யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்குன்னு செய்யணும். ஓகே, அப்பதான் என்ன ஆகாது? வேஷம் தெரியாம நம்ம ஆண்டவருக்காக செய்வோம். அவர் சீக்கிரம் வரப்போறார், எல்லாவற்றுக்கும் பிரதிபலம் கொடுப்பாரு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் பிரதிபலம். அவர் இங்கே தானே ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதோட அங்க போகும்போதும் நாம் விலையேற பெற்ற ஆசீர்வாதம் பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கொஞ்சம் 4 நிமிஷம் கூட எடுத்த பேசியிருப்பார் என்று சொல்லி